வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஎஸ்ல போய் எப்படி மாஸ்டர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே காலேஜில் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கிற பசங்களாம் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் காலேஜ் 4th இயர் படிச்சுட்ருக்கேன், ஃபைனல் இயரில் இருக்கேன். நான் மாஸ்டர்ஸ் யூஎஸில் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸும் கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் எப்படி அப்ளை பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல யூஎஸில் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதணும். GRE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் செக்ஷன் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும். அனலிட்டிக்கல் எஸ்ஏ ரைட்டிங் 2 இருக்கும். இந்த 4 செக்ஷன் தான் இந்த GRE எக்ஸாம் இருக்க ஃபுல் செக்ஷன்ஸ். இந்த GRE எக்ஸாம் எழுதினா தான் நம்ம ஸ்டெம் கோர்ஸ் எதாக இருந்தாலும் யூஎஸில் சேர முடியும். இந்த GREயில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் வாங்குகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ நல்ல யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். சப்போஸ் GREயோட டோட்டல் மார்க் 340 மார்க்ஸ். நீங்கள் 340க்கு 330லாம் எடுத்திங்கன்னா யூஎஸில் இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் கூட நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ நம்ம ஊரில் அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப் மாதிரியே தான் GRE மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. GRE ஒரு க்ரைட்டீரியா தான். GRE மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்கள் ஓவரால் ப்ரொஃபைல் வச்சு தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் GRE ஒரு மெயின் கன்சிடரேஷன் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ GRE எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. IELTSனு ஒன்று இருக்குது, TOEFLனு ஒன்று இருக்குது, அப்புறம் PTA அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ யூஎஸில் அந்த ETS GRE கண்டக்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் TOEFL அப்படிங்கிறதையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த TOEFL எக்ஸாம் எழுதிங்கன்னா யூஎஸில் இருக்க எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அடுத்து IELTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இதை பிரிட்டிஷ் அண்ட் ஆஸ்திரேலியா சேர்ந்து நடத்துறது தான் இந்த IELTS எக்ஸாம். இந்த IELTS எக்ஸாமை யூஎஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது PTA மோஸ்ட்டாக நிறையா பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரிஃபரபிள் IELTS அண்ட் TOEFL இது 2 தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் எழுதுனது பார்த்தீங்கன்னா IELTS நான் எழுதினேன். இதில் 4 செக்ஷன் இருக்கும் மொத்தமாக. லிசனிங், ரீடிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங். இந்த 4 செக்ஷன்லேயும் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் மினிமமாக 6.5 ஆச்சு எடுக்கணும் யூஎஸில் இருக்க எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போகிறதுக்கு. இந்த IELTS இல்லை TOEFL இல்லை PTA இந்த 3 எக்ஸாம் உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SOP LOR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது இருக்குது, 2 டாக்குமெண்டேஷன் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். SOPனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் என்ன பண்ணணும்னா, உங்களை பற்றி நீங்களே எழுதணும். நீங்கள் எதில் ரொம்ப ஸ்ட்ராங், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் ஏன் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்புகிறீங்க, அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸு, அதை பற்றி எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் நீங்கள் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அதை பொறுத்து கூட உங்களுக்கு அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் சொல்லலாம். நிறைய யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் SOP எழுதுறதை வச்சு தான் மோஸ்ட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ SOPயில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். SOP எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LOR லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டியில் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து உங்களை பற்றி நீங்கள் லெட்டர் வாங்குறது, அதுதான் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். இது உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை மட்டும் இல்லை, நீங்கள் இன்டர்ன்ஷிப் பார்க்குற இடத்துல உங்கள் மேனேஜர்ஸ், அந்த கம்பெனியோட மேனேஜர்ஸ்ட்டை கூட லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கலாம். இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். இது அவங்களுக்கு ஒரு ஆதாரம் மாதிரி, இந்த ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் சொல்கிற மாதிரி, அதுதான் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் பொதுவாக மோஸ்ட்டாக எல்லா யூனிவர்சிட்டியும் 3 லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் 2 போதும்னு சொல்லிவிடுவாங்க. ப்ரிஃபரபிள் நீங்கள் 3 லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கி வச்சுருக்கிறது மோஸ்ட் ப்ரிஃபரபிள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீஃபாக தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு GRE எழுதணும், அடுத்து IELTS எழுதணும், அடுத்தது SOP LOR ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம சும்மா சின்னதாக ப்ரீஃபாக தான் பார்த்துருக்கோம். என்னோட அடுத்த வீடியோவில் GRE எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், IELTSல என்ன பண்ணணும்,
அப்படின்னு சொல்லிட்டு போடலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு டவுட்டு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது என் பேர் தினேஷ்.